SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். விவசாய இடுபொருள் விலையேற்றம், கூலி உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பகுதியில் கரும்பு உற்பத்தி பாதியாக குறைக்கப்பட்டதால் அரசு கொள்முதல் செய்யும் பொங்கல் கரும்பிற்கு விலையை உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு 250 ஏக்கர் 270 ஏக்கர் வரைக்கும் இந்த தேவதானப்பட்டியில் விவசாயிகள் பொங்கல் கரும்பு போட்டு வந்தோம். இந்த வருஷம் செலவு அதிகமாக வராது, வாசி கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கருக்குள்ளதையும் போட்டிருக்கோம். சில பேர் காசு பற்றாக்குனால போட முடியல. இந்த வருஷம் கவர்மெண்ட் கொள்முதல் பண்ணுறது எங்களுக்கு 33 ரூபா போன வருஷம் கொள்முதல் பண்ணிங்க. இந்த வட்டம் ஒரு 37 ரூபா 40 ரூபா வரைக்கும் எதிர்பார்க்குறோம். அதனால் எங்களுக்கு தயவு செய்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு 37 ரூபாயிலேருந்து 40 ரூபாக்குள்ளே இந்த வருஷம் பொங்கல் கரும்பை விவசாய கொள்முதல் பண்ணுறதுக்கு நாங்கள் விவசாயிகளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாலாஜி, விவரம். பரிதா, தேனி மாவட்ட தேவதானப்பட்டி பகுதியில் ஆரம்ப காலகட்டங்களில் 1000 ஏக்கர் பரப்பளவில் பொங்கல் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்த சூழல்ல தொடர்ந்து உரம் விலை உயர்வு, ஆட்பற்றாக்குறை மற்றும் நோய் தாக்குதல், உரிய விலை கிடைக்காமல் ஏராளமான கரும்பு விவசாயிகள் கரும்பு சாகுபடியை விட்டு மாற்று சாகுபடிக்கு சென்று விட்டனர். இந்த சூழல்ல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோம்னா 3300 ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வந்த நிலையில தற்போது 150 ஏக்கர் பரப்பில் மட்டுமே சாகுபடி செய்யப்படுகிறது. இதற்கு காரணம் பார்த்தோம்னா உரிய விலை கிடைக்காதது, உரம் விலை உயர்வு மற்றும் கூலி ஆட்கள் விலை உயர்வு, சம்பளம் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால கரும்பு சாகுபடி விட்டு மாற்று சாகுபடி சென்றதாகவும் சொல்றாங்க. மேலும் பார்த்தோம்னா தமிழக அரசு கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு கரும்புக்கு 33 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆனா தற்போது அந்த விலை தங்களுக்கு கட்டுப்படி ஆகாது என்றும் 37 முதல் 40 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே தங்களால் தொடர்ந்து கரும்பு சாகுபடி செய்ய முடியும் என்றும், எனவே அரசு விலையை உயர்த்தி தர வேண்டும் என தேவதானப்பட்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. பரிதா, SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.